இந்த கேள்விக்கு நீங்க உள்ளுக்குள்ள நேர்மையா பதில் சொல்ல ஆரம்பிச்சனாலே சிவ வழிபாடு தொடங்கிடுச்சு. அப்போ நீங்க கோவிலுக்கு போகாமலே சிவனை வழிபட ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்னா சிவ வழிபாடு உங்க பூஜை இல்லை, அது பொய் இல்லாத வாழ்க்கை. உடல் ஒண்ணு செய்யுது, மனம் வேற ஒண்ணு நினைக்குது, உயிர் மூணாவது ஒண்ணு சொல்லுது. இந்த நிலை எவ்வளவு நாள் ஓடும்? ஒரு நாள் உடல் உடையும், அல்லது மனம் சோர்ந்து போகும், அல்லது உயிர் அமைதியா சாகும். இதுக்குத்தான் சிவன் வில்வ இலை மூலமா ஒரே விஷயம் சொல்றாரு: ஒன்னாயிரு. உடல் செய்யறத மனம் ஏத்துக்கணும், மனம் நினைக்கிறத உயிர் ஒத்துக்கணும். இது நடந்தா வாழ்க்கை லேசாகும். பிரச்சனை குறையுமா? இல்ல. வலி போகுமா? இல்ல. ஆனா அந்த வலியை சுமக்கிற சக்தி வரும். அதுதான் சிவன் தரும் ஆசீர்வாதம். அதனாலதான் வில்வ இலை சிவனுக்கு முக்கியம். அவர் இலைக்கு முக்கியத்துவம் தரல, அந்த இலை நமக்கு நினைவூற்ற உண்மைக்குதான் முக்கியத்துவம் தர்றாரு. நீங்க அடுத்த முறை வில்வ இலை எடுக்கும் போது சிவனை பார்க்க முன்னாடி உங்களை நீங்களே ஒரு நிமிஷம் பாருங்க. நான் இப்ப உண்மையா இருக்கேனா? இந்த கேள்வியோட நீங்க அமைதியா நின்னாலே அதுதான் உண்மையான சிவ வழிபாடு. சிவ வழிபாடு கோரிக்கை அல்ல. இந்த ஒரு வரி புரிஞ்சுக்க ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா நம்ம வாழ்க்கைய கோரிக்கையில தான் ஓடுது. இது கிடைச்சா சந்தோஷம், இது நடக்கலன்னா வாழ்க்கை வீண். இதை மட்டும் கடவுள் சரி பண்ணினா போதும். இப்படித்தான் நம்ம மனசு பழகி இருக்கு. அந்த பழக்கத்தோட தான் நாம கோவிலுக்குள்ள போறோம். சிவனை பார்த்து உள்ளுக்குள்ளேயே ஒரு பட்டியல்: பணம், வேலை, திருமணம், ஆரோக்கியம், பகை தீர்வு. இந்த பட்டியலோட தான் பல பேர் சிவன் முன்னாடி நிக்கிறாங்க. ஆனா சிவனை பேரம் பேச முடியாது. இத கொடுத்தா நான் இதை தர்றேன் அண்டு சிவன் கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா சிவன் பேரம் பேசுற கடவுள் இல்ல, புரிய வைக்கும் கடவுள். இந்த வித்தியாசம் ரொம்ப ஆழமானது. பேரம் பேசுற கடவுள் கிட்ட நீங்க எதிர்பார்ப்போட போவீங்க. புரிய வைக்கும் கடவுள் கிட்ட நீங்க உண்மையோட போகணும். உண்மை என்றது அழகானது இல்ல, அது சுத்தமானது. சிவன் உங்க அழகான பொய்யை ஏற்றுக்க மாட்டார். உங்க கடினமான உண்மையை மட்டும் அமைதி